இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 6.7 6th சம். கொஷின் பாருங்கள். 3, 6, -2 இன்னொரு புள்ளி -1, -2, 6 மற்றும் 6, 4, -2 ஆகிய ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழிச்செல்லும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 3 புள்ளி கொடுத்துட்டாங்க. இந்த 3 புள்ளி ஒரு கோட்டில் அமையாதுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு இதிலிருந்து துணையலகு வெக்டர் சமன்பாடு, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ஃபார்முலா வேரியேஷன் ஆகும். ஸோ ஃபார்முலா கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த கொஷின் கேட்டால் எந்த ஃபார்முலா வரும். இணைனா என்ன வரும், ஒரே கோட்டில் அமையாதானா என்ன வரும், செங்குத்து. சரிங்களா? ஃபார்முலா பார்த்து அப்ளை பண்ணி சம் போடுங்க. பாருங்கள், கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு இப்போ கொஷினில் இருக்கிற 3 புள்ளி நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் பிரித்து எழுதிக்கலாமா? பாருங்கள், ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். ஃபஸ்ட்டு இருக்க புள்ளி ஏ வெக்டர் எடுக்க போகிறோம். 3i கேப் + 6j கேப் -2k கேப். ரெண்டாவது இருக்க புள்ளி பி வெக்டர் -1i கேப் -2j கேப் +6k கேப். அடுத்து பாருங்கள், சி வெக்டர் 6i கேப் + 4j கேப் -2k கேப். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடா? இப்போ துணையலகு வெக்டர் சமன்பாடு ஃபார்ம் நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். சரிங்களா? அந்த ஃபார்மை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3 புள்ளி கொடுக்கும்போது எந்த ஃபார்மில் வரும்னுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பிடிக்கணும், நம்ம பி மைனஸ் ஏ என்ன பிடிச்சிடலாமா? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? -i கேப் -2j கேப் +6k கேப் மைனஸ் ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 3i கேப் +6j கேப் -2k கேப். சரிங்களா? ஃபஸ்ட்டு வெக்டர் அப்படி எழுதிக்கலாம். -i கேப் -2j கேப் +6k கேப். இப்போ மைனஸை உள்ளே எடுத்து பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸாக மாறிடும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3i கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6j கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2k கேப். சரிங்களா? ஈக்குவல் இங்கே -1 இருக்குது, -3 இருக்குது. இப்போ கூட்டணும் என்ன வரும்? -4i கேப்னு வருமா? -2 -6 இப்போ கூட்டினா -8. குறி ஒரே மாதிரி தான் கூட்டும் போது -8j கேப் +6 +2 கூட்டினா +8k கேப். இதுதான் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கானது. அடுத்து பாருங்க, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரா கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் என்ன? 6i கேப் ப்ளஸ் 4j கேப் -2k கேப் மைனஸ் ஏ வெக்டர் என்ன? 3i கேப் ப்ளஸ் 6j கேப் -2k கேப். சரிங்களா? ஈக்குவல் இப்போ இந்த வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? 6i கேப் ப்ளஸ் 4j கேப் -2k கேப். இப்போ மைனஸ் உள்ளது பெருக்கலாமா? பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிறது மைனஸாக மாறுமா? மைனஸ் ஆகிறது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3i கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6j கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2k கேப். சரிங்களா? ஈக்குவல் இப்போ இங்கே -3 இருக்குது, +6 இருக்குது. இப்போ கழிக்கணும். கழிச்சு என்ன வரும்? +3i கேப்னு வருமா? இங்கே +4 இருக்குது, -6 இருக்குது. கழிச்சு என்ன வரும்? -2 -2j கேப் -2 +2. அப்போ கழிச்சு 0வா? அப்போ என்ன வரும்? 0k கேப். இப்போ ரெண்டுமே என்ன பிடிச்சிட்டோம். ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் என்ன? 3i கேப் ப்ளஸ் 6j கேப் -2k கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நான் -4i கேப் -8j கேப் ப்ளஸ் 8k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3i கேப் -2j கேப். 0k கேப் நீங்கள் வேணால் போட்டுலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நமக்கு தேவையான துணையலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த இடத்துல எஸ், டி ரியல் நம்பர்.
சரிங்களா. அடுத்து பாருங்கள் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா. இப்போது துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புள்ளி பெருக்கம் டாட் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் 0. இப்போ நம்ம பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கிராஸ் அதாவது குறுக்கு பெருக்கம் பண்ணலாமா. குறுக்கு பெருக்கம் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இப்போ என்ன பண்ணுவோம், ஐ கேப் ஜே கேப் கே கேப் போடுவோமா. இப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம், அதனோடைய நம்பர் சம்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா. -4 -8 +8. அது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன பிடிச்சோம் 3 -2 0. சரிங்களா. அப்போ குறி மாற்றலாமா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐ கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதுக்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. -8 +8 -2 0. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இதுக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. -4 +3 8 0. அடுத்து ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்க்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. -4 -8 +3 -2. சரிங்களா. ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு -8 இன்ட்டு 0 0வோட பெருக்கும் போது இந்த டைம் நமக்கு 0 வருமா. அப்போ 0 மைனஸ் ஃபார்முலா வரும் -2 இன்ட்டு +8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 இன்ட்டு 2 16. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +16 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு -4 இன்ட்டு 0 0 மைனஸ் 3 இன்ட்டு 8 24 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு -4 இன்ட்டு -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 4 இன்ட்டு 2 8 மைனஸ் +3 -8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா 8 இன்ட்டு 3 24. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +24. சரிங்களா. ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் 0 + 16. இப்போ கூட்டமும் அதே நம்பர் தான் கிடைக்கும் 16 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 0 -24. இப்போ நமக்கு -24 தான் வரும். 0வோட கூட்டினால கழிச்சால் அதே நம்பர் தான் கிடைக்கும், பெருக்குனா வந்து 0 ஆயிரும். ப்ளஸ் கே கேப் இன்ட்டு +8 + 24 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா. கூட்டினா என்ன வரும் 32. இப்போ பெருக்கும் போது பாருங்கள் 16 ஐ கேப் பெருக்குன்னா 16 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் -24 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ +24 ஜே கேப் இங்கே பெருக்கும்போது +32 கே கேப். இதுதான் நமக்கு தேவையான பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான ஆன்சர். சரிங்களா. இப்போ இது ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணாமல் பாருங்கள் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு 3 ஐ கேப் +6 ஜே கேப் -2 கே கேப்பா புள்ளி பெருக்கம் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 16 ஐ கேப் +24 ஜே கேப் +32 கே கேப்பா ஈக்குவல் 0. இப்போ டாட் ப்ராடக்ட் போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் எடுத்து இதுக்கு ஒரு பெருக்குவோமா. இந்த வெக்டர் எடுத்து ரெண்டுத்தையும் பெருக்கலாமா. பெருக்கும்போது பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் என்ன இருக்குது 16 ஐ கேப் +24 ஜே கேப் +32 கே கேப் மைனஸ் இருக்கா மைனஸ். அடுத்து என்ன இருக்குது 3 ஐ கேப் +6 ஜே கேப் -2 கே கேப் டாட் இங்கே இருக்குது +16 ஐ கேப் +24 ஜே கேப் +32 கே கேப் ஈக்குவல் 0. சரிங்களா. இப்போ இந்த டைம் பாருங்கள் இதில் என்ன காமன் வெளியே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 8 நம்ம வெளியே எடுத்துடலாமா. அப்போ ஆர் வெக்டர் டாட் 8 வெளியே எடுத்தால் உள்ள என்ன இருக்கும் 2 ஐ கேப் +3 ஜே கேப் +4 கே கேப்னு வருமா. இதே பம் தான் பிரித்து எழுதியிருக்கோம். 8 × 2 16 8 × 3 24 8 × 4 32. சரிங்களா. இதில் 8 மட்டும் வெளியே எடுத்து எழுதியிருக்கோம் மைனஸ். இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நம்பர்ஸை மட்டும் நம்ம பெருக்குவோமா. இப்போ 3 × 16
ப்ளஸ் 6 இன்ட்டு 24 மைனஸ் ப்ளஸ் அப்படி இருக்கட்டும் மைனஸ் 2 இன்ட்டு 32 ஈக்குவல் 0 சரிங்களா. இப்போ வந்துட்டு அப்படியே வரும் ஆர் வெக்டர் டாட் 8 இன்ட்டு 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் மைனஸ் 16 இருக்குது 3 இருக்குது பெருக்கலாம் 16 3 பெருக்கும்போது என்ன வரும் 48 வருமா ப்ளஸ் 6 24 பெருக்குன்னா 144 வருமா. இப்போது மைனஸ் 2ஐயும் ப்ளஸ் 32 பேருக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். இங்கேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் தான் வரும். மைனஸ் என்ன வரும் 64 வருமா ஈக்குவல் 0 சரிங்களா. இப்போது ஆர் வெக்டர் டாட் 8 இன்ட்டு 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் மைனஸ் வாங்க. இப்போ 48ஐயும் 144ஐயும் கூட்டலாமா. கூட்டினா என்ன வரும் 192 வருமா. 192ல் 64 கழிக்கணும் சரிங்களா. இப்போது லெஸ் பண்ணும்போது இந்த பக்கம் வர இந்த ஆர் கேப் டாட் 8 இன்ட்டு 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் கழிச்சு என்ன வரும் 128 வருமா. இங்கே மைனஸ் அப்படியே வரும். இப்போ 128 ஈக்குவல் 0. இப்போ இந்த பக்கம் மைனஸ் 128 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் ப்ளஸ் தான் மாறுமா. அப்போ ஆர் வெக்டர் டாட் 8 இன்ட்டு 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் ஈக்குவல் 128. இவங்க பெருக்கலுக்கு 8 இந்த பக்கம் வகுத்தில் வருமா. அப்போ ஆர் டாட் 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் ஈக்குவல் 128 வகுத்தில் 8ன்னு வருமா. இப்போ ஒரு 8 16 128. அப்போது ஆர் வெக்டர் டாட் 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் ஈக்குவல் 16. இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கேட்டரின் சமன்பாடா. பாருங்கள் கேட்டரின் சமன்பாடுமா என்ன பண்ணுவோம். இப்போது இந்த இடத்துல ஆர் வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப்னு அப்ளை பண்ணுவோமா. நமக்கு ஐ கேப் ஜே கேப் கே கேப் இல்லாமல் வரணும் சரிங்களா. அப்போ அப்ளை பண்ணலாமா. ஆர் வெக்டருக்கு அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப் எங்கன்னு எழுதிக்கோங்க. டாட் என்ன இருக்குது 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் ஈக்குவல் 16. இங்கே இருக்கிறத எடுத்து எழுதிட்டோமா. இப்போ புள்ளி பெருக்கம் பண்ணும்போது நம்ம கிலோ மட்டும் பெருக்குவோமா. அப்போ 2 இன்ட்டு எக்ஸு 2x ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் 3y ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் 4z ஈக்குவல் 16. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கேர்டீசியன் சமன்பாடு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.